பக்தி கிளீட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய உபாசனர் மகாவரன். ஓம் மகிஷத் வஜாய வித்மகே சண்டகஸ்தாயம் தன்னோ வாராகி பிரஜோதியாத். கும்பராசியும் சனியோட ராசி தான். உங்கள் ராசிபதியும் சனி பகவான் தான். இப்போ உங்களுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. இருந்தாலும் உங்கள் ராசியிலே அவர் இப்போ பர்மனெண்ட்டாக அமர்ந்துட்டார். சனி வக்ரமா நிவர்த்தி ஆனோடனே பழையபடி உங்கள் ராசி அமர்ந்துட்டார். இருந்தாலும் ஜென்ம சனியாக என்ன பண்ணுவார்னா உங்களை கொஞ்சம் செயல்படமைக்குவார். அதுதான் அவர் பேருக்கு மந்தகாரகம் தான். மந்தகர்னா ஸ்லோவாக சோம்பலாக இருக்கக்கூடியதான். அப்போது இதனால் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்த இந்த வக்ரத்தில் இருந்தவங்க இந்த வக்ர நிவர்த்தி ஆனவனை திருப்பி பழையபடி கொஞ்சம் சோம்பல் தனமாக இருப்பீங்க. சுறுசுறுப்பு குறைஞ்சிருக்கும். இது மாதிரி தான் இருக்க போகுது உங்களுக்கு. அப்போது நீங்கள் உஷாராக இருக்கணும். கவனமாக உடனே வெளியே கிளம்பணும். அடுத்த வேலையை பார்க்கணும். பிளான் பண்ணி என்னென்ன பண்ணணும் டிக் பண்ணிக்கணும். ஒரு பேப்பரில் எழுதிங்க, இது இந்த வேலை நீங்கள் பண்ணணும், அவ்வளோதான். டிக் பண்ணிகிட்டே வாங்க, அப்போ சரியாயிடும். இந்த ஒரு எப்பவுமே ஒரு கணக்கு வழக்கெல்லாம் எழுதி பார்த்து வர சொல்ல கணக்கெலாம் பார்த்தா தான் நல்லது. இது அந்த காலத்தில் இப்போ மிடில் கிளாஸ் பீப்புள் தான் இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. ஒன்றும் இல்லாதவங்க பார்க்க மாட்டாங்க, நிறைய இருக்கவங்க பார்க்க மாட்டாங்க. மிடில் கிளாஸ்லாம் என்ன பட்ஜெட், ஏன்னா அவங்க பட்ஜெட் தான் அவங்க லைஃபு. அப்போது வரக்கூடிய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்வாங்க. அப்போது கணக்கு வழக்கு பார்ப்பாங்க. அது மாதிரி நீங்கள் கணக்கு வழக்கு பார்த்து வந்தால் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு நன்மை தான் நடக்கும். ஜென்மசனின்ற போது கை கட்டி போட்டிருக்கோன்னு சொல்லுவாங்க. எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மீறி நீங்கள் வரலாம். நான் சொல்லக்கூடிய இறைப்பறைகள் தான் பண்ணால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 3, 7, 10 இந்த இடத்த பார்க்குறாரு. எப்பயுமே உங்கள் ராசியில் இருந்தாங்கன்னா ஒரு 3, 7, 10 பார்ப்பார். அப்போ 3ஆம் இடத்தை பார்க்கறனால இந்த நான் சொன்ன தைரியம் ஒரு நேரத்தில் கூட ஒரு நேரம் தைரியம் வந்துடும். துணிச்சல் தன்னம்பிக்கை வந்துடும். டக்குன்னு போய் கிளம்பிடுவீங்க. ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. அது உத்தியோகத்தில் இல்லை வீடு, இந்த 2 விஷயத்தில் வரப்போகுது. அது நீங்கள் அது கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கணும். அது நல்லது தான் நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு சகோதர வகையில் உதவி கிடைக்கும். சிறு சிறு விபத்துகள் வரதுக்கு வாய்ப்புனால கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரணும். வண்டியில் வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு வர்றது நல்லதாக சொல்லப்படுது. போட்டி பந்தயங்கள்லாம் இப்போ இந்த நேரத்தில் கலந்துக்கலாம். வெற்றி கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். திடீர் சந்திப்பு கிடைக்கும். அது மூலிமா நல்ல விஷயம் நடக்க போகுது. இது மாதிரிலாம் நடக்கும். கணவன் மனைவி போய் பலப்படும். பிரச்சனையாக இருந்திருக்கும். சனி மாறினோடனே வக்ரமார்க்கம் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் அது நிவர்த்தி ஆகிடும். எப்பவுமே கஷ்டத்தை கொடுத்தா நல்லது செய்யக்கூடியவர் தான் சனி பகவான். இது பொதுவான விதி. அதனால் தாம்பத்திய அன்னுன்னு பிறக்கும். குழந்தை பாக்கம் இல்லாதவங்களாம் குழந்தை பாக்கம் உருவாகும். இப்போ கணவன் மணி ஒன்று வந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கம் தானே வரும். அப்போ குழந்தை பாக்கியம் வரும். இதனால் வரைக்கும் குழந்தை பாக்கம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் வரும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் மறுமணம் நல்லா கேட்டுங்க. மறுமணம் புரிபவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறந்ததாக இருக்கும். கும்பராசியில் பிறந்தவங்க மறுமணத்துக்கு நிற்பாங்க. நிறைய பேர் இப்போ டைவர்ஸ் ஆகுது இல்லையா, அதனால் டைவர்ஸ் ஆகிறவங்க, விடுவாதவங்க, அவங்களாம் ஏஜ் இருந்தாக்கா கண்டிப்பாக ஒரு மறு வாழ்க்கை கண்டிப்பாக வேணும் தானே. அந்த காலத்தில் அப்படியே இருந்துட்டு போயிடுவாங்க. இப்போ அப்படிலாம் முடியாது. இந்த காலத்தில் தனியாக வாழ முடியாது. ஒரு சிலர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இருந்தாலும் எல்லாராலையும் வாழ முடியாது. அப்போது மறுமணம் கண்டிப்பாக தேவை. அப்போ அந்த மறுமணத்துக்கு உண்டான நேரமாக இப்போ அமைஞ்சிருக்கு உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு. அப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம், அதில் போய் பார்க்கலாம், வரலாம், அதுக்கு முயற்சி எடுக்கலாம், 4 பேர்ட்டு சொல்லி வைக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுமணம் அமையும். அந்த மறுமணம் நல்லபடியாக தான் அமையும். எப்பயுமே நல்லா கேட்டுங்க. ஃபஸ்ட் மேரேஜ் போயிடுச்சு சரியில்லைன்னா 2வது கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். எப்பவுமே கடவுள் என்ன பண்ணுவார்னா ஒரு கஷ்டத்தை கொடுத்து தான் நன்மை செய்வார். அப்போ தான் நம்ம அவரை நினைப்போம். அதுதான் உண்மையான விஷயம். அது மாதிரி தான் நடக்க போகுது உங்களுக்கு. இது மாதிரி தான் நடக்கும். அதனால் உங்களுக்கு கூட்டாளியில் இருக்கிறது கூட இருக்கவங்க எல்லாம் உதவிகரமாக இருப்பாங்க. அவங்க உங்கள் தொழிலில் இருக்கலாம், பிஸ்னஸில் இருக்கலாம், இல்லை சில பேர் சில ஃப்ரெண்ட்லாம் பார்த்திங்கன்னா கூடயே இருப்பாங்க. மேக்ஸிமம் காலில் போயிட்டு வருவாங்க. அவங்களே பார்ப்பாங்க. அவங்க வேலை உங்கள் வேலை முடிஞ்சுன்னா எங்கே ஒரு மீட் பண்ணுவீங்க, சொல்லுவீங்க. பாலி சிநேகிதன் ரொம்ப வருஷமாக நாங்கள் 30 வருஷமாக பழக்கம், 40 வருஷமாக பழக்கம். நாங்கள் இது மாதிரிலாம் இருக்காங்க. அது மாதிரிலாம் உண்மையான விஷயம். இன்னமும் தொடர்ந்துக்கிட்டு இருக்க அந்த நடிப்புலாம். நட்பு உறவில் கூட அது மாதிரி 30 வருஷம் 40 வருஷம்லாம் 50 வருஷமே இருக்காங்க எல்லோரும். அவங்க அந்த இது டக்குன்னு முடிஞ்சிடாது. அது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் முடியாது. ஏன்னா அவங்க அவ்வளோ நாள் தொடர்ந்துட்டாங்கல்ல. அதனால் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கண்டிப்பாக புரிஞ்சு வச்சுருப்பாங்க. பிரச்சனை வந்தால் கூட தனியாக ஒரு இடத்துல பேசி தீர்த்துப்பாங்க. இதுதான் உண்மையான விஷயம். அது மாதிரிலாம் உங்களுக்கு நடக்க போகுது. இதெல்லாம் நடக்கும். இது இல்லாமல் கும்பராசியில் பிறந்த முதியோர்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். அவங்களுக்கு பென்ஷன் பிஎஃப் வராமல் இருந்தது, பென்ஷன் வராமல் இருந்தது, எல்லாமே வரும். அரசாங்க சலுகை கிடைக்கும். அரசாங்கத்தில் வேலை கிடைக்கும் கண்டிப்பாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு. அதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. கண்டிப்பாக இனிமேல் கிடைக்கும். அது இல்லாமல் அரசியல் துறையில், சினிமா துறையில் உங்களுக்கு எல்லாமே இன்னொரு ரவுண்டு வரா மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். எப்பவுமே வாய்ப்பு வரும்போது பயன்படுத்திக்கணும். அதுதான் உண்மையான விஷயம். எவன் ஒருவன் வாய்ப்பை பயன்படுத்திக்கிறானோ, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க. இது இந்த பதிவில் நான் சொல்கிறேன். அது கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திங்க. இது மாதிரி எல்லா விதமான விஷயங்களுக்கும் நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களுடைய
லாபஸ்தானம் 11 இடத்தையும் சனி பகவான் பார்க்குறாரு. அப்போது இன்னும் நல்ல விஷயம் தான் நடக்கும். 11 இடத்தை சனி இருந்தாலும் பார்த்தாலும் ரொம்ப விசேஷம், நல்லது. அப்போது பல வகையான லாபங்கள் கிடைக்கும், பெரிய மனுஷனுடைய தொடர்பு கிடைக்கும், அவங்க மூலிமா நல்லது நடக்கும். மூத்த சகோதரன்னு சொல்லுவாங்க 11 இடம், அவங்க மூலிமா நல்லது, அண்ணன் அக்கா அது மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும். நீங்கள் அவங்க உதவி பண்ணியிருப்பீங்க, அவங்க இப்போ வந்து உதவி பண்ணுவாங்க. இதெல்லாம் உண்மையான விஷயம் நடந்துன்னு தான் இருக்குது எல்லாருக்குமே. அது நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். தெரியாத விஷயத்த சொல்கிறோம். தெரிஞ்ச விஷயத்த ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பாங்க, தெரியாதவங்களுக்கு சொல்லி தானே ஆகணும். அதனால தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ கண்டிப்பாக நடக்கும். இது இல்லாமல் தொலைதூர பயணம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அது மூலமாக நல்ல விஷயம் நடக்க போகுது உங்களுக்கு. எதிர்பார்த்த திருப்பம் உங்களுக்கு வாழ்க்கையில் அமைய போகுது. ஏன்னா கும்பராசிக்காரங்க ரொம்ப பட்டுட்டீங்க. உங்களுக்கு உடல் ஆரோக்கியம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதெல்லாம் இப்போ விலகிடும். மாற்று மருத்துவத்தால் இல்லைனா திடீர்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்திருப்பார் டாக்டர், அவரை போய் பார்ப்பீங்க. அது நேரங்காலம் தான், இவ்வளோ நாள் வராமல் இருப்பார், திடீர்னு வந்திருப்பார், அவரை போய் பார்ப்பீங்க, சரியாக போயிடும். இதுதான் உண்மையான விஷயம். அப்போ கண்டிப்பாக நடந்துடும், நல்லது நடந்துடும். இது இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மனுஷன் மூலிமா ஒரு கூட்டு முயற்சி, அவர் வந்து சொல்லி எல்லாரையும் அரவணைச்சு ஒரு விஷயம் சொல்லுவார், அந்த விஷயம் டிஸ்கஷன் நடக்கும். அதில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அது நீங்கள் எல்லாம் அனுபவப்பட்டு தெரிஞ்சுங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. இது மாதிரிலாம் நல்ல விஷயம் நடக்கும். இது இல்லாமல் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பார்வை இருக்கும் இடம் பலன்கள்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிகாலம் பார்க்கும்போது பெரும்பாலும் மாலை வேளையில் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் போட்டு வணங்கிட்டு வரணும். 11 எல் தீபம் போடணும். வஸ்திரம் சாத்தலாம், அபிஷேக ஆராதனை பண்ணலாம் வசதி இருந்தால். மாற்றுத்திறனாளிக்கு வெளியே வந்து அவங்களுக்கு தானம் பண்ணலாம். சாப்பாடு, தண்ணி, வஸ்திரம், உடைகள் கொடுக்கலாம். அவங்களுக்கு தேவையான பொருட்கள் கொடுக்கலாம். பெரும்பாலும் செருப்பு வாங்கி கொடுக்குறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அந்த சனி பகவானுக்கு கால் சம்மந்தப்பட்டு தான் சொல்லப்படுது. கால், கை, அந்த பந்தம், கால் தான் அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட இதுவானது, பாதிக்கப்பட்டது. அதனால் அந்த காலுக்கு தேவையான செருப்பு அது மாதிரி இல்லாதவங்களுக்கு வாங்கி தரலாம். அது மாதிரி கருப்பு நிற கலர் இல்லை கருநீல கலர் இது மாதிரி வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். கருப்பு நிற குடை வாங்கி கொடுக்கலாம், மழைக்காலம் வெயில் காலத்துக்கு உதவும். இது மாதிரிலாம் பண்ணலாம். வெறும் சாப்பாடு தான் தண்ணி தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இது மாதிரி கொடுத்தாலே அது பெரிய விஷயந்தான். அது இன்னும் நிறைய உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அப்படி இந்த தான தர்மம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு ஏழை எலுவலுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பண்ணுறவங்களுக்கே பண்ணாதீங்க, வெளியே இருக்கவங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி போய் பண்ணுங்கள். அரசாங்கத்தால் கைவிடப்பட்டவங்களாக இருப்பாங்க, அரசாங்கம் கவனிக்க முடியாமல், அரசாங்கம் எல்லாமே கவனிக்க முடியாது, அப்போது அப்படிப்பட்டவங்களும் இருப்பாங்க. அவங்கள பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். தன்னார்வர்கள் தொண்டு நிறுவனங்களாக இருக்கும், அவங்க மூலிமா சொல்லி வச்சிங்கன்னா சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல இவங்க இருக்காங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. இப்போது ஒரு வெள்ளம் புழை வந்தால் என்ன பண்ணுவோம், இப்போலாம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடறோம். வாட்ஸ்அப்பில் குரூப்பில் போடுறாங்க, ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க, நாங்கள் இந்த மாதிரி வெள்ளத்தில் இப்போ கஷ்டப்பட்டுருக்கோம், எங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு உடனே அந்த இடத்துக்கு போய் உதவி பண்ணுறாங்க இல்லையா. அது மாதிரி நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா அந்த தொண்டு நிறுவனங்களுக்கும் தன்னார்வங்களும் சொல்லி வச்சிங்கன்னா உங்களுக்கு கை காட்டுவாங்க. அவங்க உங்களால் அலைய முடியல சொல்ல வரேன். அப்போ நீங்கள் அங்கே போய்ட்டு உதவி ஒத்தாசை பண்ணிட்டு வரலாம். இதெல்லாமே இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நல்லதாக சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் கண்டிப்பாக நன்மையானதாக நடக்க போகுது. தீமைகள் கொஞ்சமாக வந்தாலும் அது கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேணாம்னு சொல்லி உங்களுக்கு ஆறுதல் கூறி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கும்பராசி அன்பர்கள் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா சனி ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி தான் கும்பராசி. ஏதாவது ஒரு ஒர்க்கு ஒரு விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணி ராத்திரி பகலாக லேட் நைட்ஸ் கூட உட்காந்து அதுக்கான ஃபுல் எஃபர்ட் போட்டு அந்த வேலையை பக்காவாக செஞ்சு முடிக்கக்கூடிய அன்பர்கள் தான் கும்பராசி அன்பர்கள். கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க, சனி பகவான் ஜென்ம சனியா இருக்காரு. ஜென்ம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது நிறைய விஷயம் ஓகேபா பரவாயில்ல விட்றா, நிறைய பிரச்சனை, அதில் அந்த நிறைய பிரச்சனைகளில் சில பிரச்சனைகள் நிவர்த்தியான மாதிரி இருந்துச்சு. இப்போ சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு, திருப்பி நான் உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பேன், திருப்பி நான் அகைன் என்னோட கேமை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அகைன் நான் பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு அவர் ஸ்டார்ட் பண்ணிடுவார். கோலப்படாதீங்க, அடுத்த சனி பயிற்சி வரைக்கும் தான் அவரால் உங்களை வந்து வறுத்து எடுக்க முடியும். அதுக்கப்புறம் அவரே உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார். ஸோ கவலைப்பட வேண்டாம். இன்ஃபேக்ட் வந்து பாருங்க, வக்ர நிவர்த்தி அடையிறதுனால நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பத்திலேயே வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்ப கும்பத்துல இருக்க கும்பராசியில இருக்க சனி கும்பத்திலேயே வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு நெக்ஸ்ட் சனி வந்து ஃபேவரா வரப்போகுது. அப்ப சொசைட்டில ஓரளவுக்கு ரொம்ப மரியாதை இழந்துட்டோம் பார்த்தீங்களா, அடைச்ச அவனை என்னடா அவன் ஒரு ஆளாவன் அப்படின்னு சொல்றவங்களா, அட பரவாயில்லப்பா, ஏதோ நேரம் காலம் சரியில்லை அதனால அப்படி ஆயிட்டாராட்ட இருக்கு, இப்ப திருப்பி அவர் வந்து சுதாரிச்சு வந்துட்டாருப்பா, திருப்பி உயிர் தேழறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி அப்படின்றது வரும். கவலைப்படாதீங்க. நிறைய பேருக்கு வந்து பாருங்க, இந்த காலகட்டத்துல
வரன் கூடி வரும். வரன் கூடி வரும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமண யோகத்துக்கான பிராப்தம் உண்டு. அடுத்து சனி நல்லா இருக்காரு, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? அடுத்து பண வரவு. இவ்வளோ நாளாக நான் உழைக்கிறேன், பெருசாக வருமானம் இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, கஷ்டம் மட்டுமே மிஞ்சிச்சு, கடன் மட்டுமே மிஞ்சிச்சு, டியூ கட்டியே முடியல, வட்டி கட்டியே முடியல. அதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சுங்க. கொஞ்சமாக மாறிடும். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. நிறைய பேருக்கு குடும்ப ரீதியா பிரச்சனை. நிறைய பேர் வந்து பாருங்க, இந்த ஜென்ம சனி என்ன பண்ணாரு அப்படின்னா நம்மளே கிறுக்கு பிடிக்க வச்சாரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஜென்ம சனி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனசையே தின்னும், நம்ம புத்தியே. நம்மளுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சொந்த செலவுலேயே சூன்யம் பண்ணிப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி சொந்த செலவுலேயே சூன்யம் வச்சுக்கிற கதையா நம்மளே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல இருந்த பேரு மதிப்பு மரியாதை நம்மளே கெடுத்திருப்போம். சொசைட்டில இருந்த பேரு மதிப்பு மரியாதை நம்மளோட குணாதிசயங்கள்னாலே கெட்டு போயிருக்கோம். நம்ம நிறைய விஷயம் சின்ன செய்யும் போது அதுக்குனால பலன் பெருசா வந்துட்டு இருக்கோம் தப்பான விதத்துல. அப்ப அந்த மைண்டை வந்து பாசிட்டிவ் பண்ணுவார். புரியுதுங்களா? மைண்டை வந்து ஸ்டேபிள் ஆக்குவார், மைண்டை கான்ஃபிடென்ட்டா பண்ணுவார். தப்பா முடிவு எடுக்கிறதுன்றது தெளிவா முடிவு எடுப்பீங்க. ஓகேங்களா? எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுங்களா, பட்ட பின்னாடி தான் நம்மளுக்கு வந்து புத்தி வரும் அப்படின்னு. அந்த கதை தான். நிம்மதி அப்படின்றது நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. நம்ம என்னென்னலாம் தப்பு செஞ்சிருக்கோம், இந்த ஜென்ம சனியில நம்ம என்னென்னலாம் தப்பு செஞ்சோம், நம்ம செஞ்ச தப்புனால என்னென்ன பிரதிபலன் வந்துச்சு அப்படின்றது நம்ம கரெக்டாக புரிஞ்சுப்போம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்திருக்கலாம், நான் விட்டு கொடுத்து போல ஓவரா வந்து டாமினேட் பண்ணேன், அதனால என்னோட ஸ்பவுஸ் வந்து என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. என்னோட பெட்டர் ஆஃப் நீங்கள் வந்து ஜென்னா இருந்தீங்கன்னா என்னோட ஓவர் அந்த டாமினேஷன்னால ஓவரா வந்து அவங்கள வருத்தெடுத்தேன், ஓவரா அவங்ககிட்ட இரிட்டேட் ஆகினேன், டென்ஷன் ஆனேன். அவங்க செஞ்ச சின்ன விஷயத்த கூட நான் பெருசா வந்து பிரதிபலிச்சேன், அதனால அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க. அப்ப நான் இந்த தப்பை செய்யக்கூடாது அப்படின்ற மனசு உங்களுக்கு புரிதல் ஏற்படும். அப்ப நீங்க என்னென்னலாம் தப்பு செஞ்சீங்க, இது நான் ஒரு உதாரணத்துக்கு குடும்பத்துல சொல்றேங்க. இதே தான் ஒர்க் ஸ்பாட்லயும் வேலை செய்யற இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா, ஹையர் அஃபிஷியல் கத்தனா ஆர்ப்பாட்டம் பண்ணா, நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்திருக்கலாம், நான் அமைதியாவது இருந்திருக்கலாம். நான் திருப்பி பயங்கரமா ரியாக்ட் பண்றதுனால வேலையில பிரச்சனை வச்சுக்கினேன், வேலையில நிறைய வந்து பாருங்க ஒரு பகையை சேர்த்துக்கினேன், வேலையில எனக்கு ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையை, நிம்மதி இல்லாத சுச்சுவேஷனை நானே கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய கும்பராசி அன்பர்கள் இருந்தீங்க பார்த்தீங்கன்னா, உங்க மனசே இப்போ தெளிவாயிடும். என்ன பண்ணலாம், என்ன பேசலாம், யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி ஒரு விஷயத்த நம்ம மூவ் ஆன் பண்ணின்னு போக முடியும், அத்தனையும் உங்களுக்கு தெரிஞ்சிடுங்க. ஸோ செஞ்ச மிஸ்டேக்ஸ்லேருந்து கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா புரிதலும் தெளிவும் ஞானமும் அறிவும் பிறக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த ஜென்ம சனி வக்ர நிவர்த்தி அப்படின்றது சில பல கெடுபலன்கள் இருந்தாலும் நிறைய நற்பலன்கள், நம்ம மனசை வந்து கரெக்டா பிளான் பண்ணி செய்யக்கூடிய கெப்பாசிட்டியை சனி பகவான் ஏற்படுத்துவாரு. அடுத்த சனி பயிற்சியில நிறையவே நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. ஒரு சில பிளஸும் இருக்கு, ஒரு சில மைனஸும் இருக்கதான் செய்யும். ஸோ உங்க மனசை வந்து ரொம்ப ஸ்திரமா வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்திரமா வைக்கிறீங்க அப்படின்னும் போது நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். இக்காலத்தில் 7.5 சனி வலுவடைகிறது. எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. அடிக்கடி மனக்குழப்பம் உண்டாகும். பொருளாதாரத்தில் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உண்டாகலாம். புத்திஸ்தானம் சரியாக செயல்படாது, மனக்குழப்பங்கள் உண்டாகும். 2ஆம் இடத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார். அடிக்கடி குழப்பங்கள் உண்டாகும். அஷ்டமத்தில் கேது இருக்கிறார். பொருளாதாரத்தில் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். முக்கிய பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகும். நண்பர்கள் உதவி செய்வதாக சொல்லி கையை விரிப்பர். ஆகவே தொழில் செய்யும் இடத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். கைவலி, கால்வலி, மூட்டு வலி போன்ற வலிகள் வரலாம். தற்சமயம் ஜென்ம சனி என்பதால் கழுத்தில் இருந்து முழங்கால் வரை உள்ள உடல் உறுப்புகளில் கவனம் செலுத்த வேண்டும். மருத்துவ செலவு உண்டு. சுப செலவுகளை மேற்கொள்வதன் மூலமாக சிலர் வீண் விரைகள் இருந்து விடுபட இயலாம். குரு வக்ரம் பெற்றிருக்கிறார், அதுவும் நல்லதல்ல. கொடுக்கல் வாங்கலில் தடுமாற்றம், திடீர் வருமானம், திடீர் செலவு வரும். ஒரு பக்கம் வருமானம், ஒரு பக்கம் செலவு. ஜாமீன் கொடுத்திருந்தால் பிரச்சனை வரலாம். பிறர் வாங்கிய கடனுக்கு பொறுப்பு ஏற்றிருந்தால் அந்த பணத்தை தாங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். வியாபாரத்தில் போட்டிகள் நிறைய வரும். அடுத்து கூட இருப்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழில் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. பங்குதாரர்களிடம் அனுசரணை தேவை. யாரையும் வெடுக்கென பேசக்கூடாது. வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும். அதிக வேகம் கூடாது. கூடுமான வரை இரவு பயணத்தை தவிர்த்து விடுங்கள்.
இரவு பயணம் சென்றால் கேரண்டி கொடுக்க முடியாது. பாத்ரூம் செல்லும் போது வலிக்கு விழலாம். ஆகவே பாத்ரூம் செல்லும் போது கவனமாக சென்று வாருங்கள். மற்றபடி பிறந்த ஜாதகத்தில் சனி நீச்சமடைந்திருந்தாலோ பாதிப்படைந்திருந்தாலோ பொலிச்சலூரில் உள்ள சனி பகவான் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்யுங்கள். ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்யுங்கள். சனி காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். அடுத்து சனி காயத்ரி நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் இச்சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனைசரம் துவயா ஹிருத்வா வாமம் வபு ரமரித் ருத்தேன மனசா சரீரார்த்தம் சம்போ ரபரமபி சங்கே ஹிருதமபோத் யதே தத் துவத் ரூபம் சகல மருணாமம் திரிநயனம் குஷாப்யா மானம் ரம் குனில சசி சூடால மகுடம். சனி காயத்ரியை சொன்னால் தங்களுக்கு பிடித்த வியாதிகள், தீராத நோய் வியாதிகள் தீரும், கடன்கள் தீரும், பேய் பிசாசு எதுவுமே தங்களை பிடிக்காது, கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். குறைவில்லாத வாழ்வு. உழைக்கும் காலத்தில் உறங்க நேரிட்டால் உறங்கும் காலத்தில் உழைக்க வேண்டியிருக்கும். உழைக்கும் காலத்தில் உறங்கி கொண்டிருந்தால் அப்புறம் உறங்குற காலத்தில் உழைக்கணும். அப்படிப்பட்ட நிச்சயமாக அந்த அனுபவத்தை மிகவும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர் நீங்க. அந்த அனுபவம் மட்டுமல்ல, துன்பம், துயரம், எல்லா கஷ்டம், எல்லா நஷ்டம், அசிங்கம், கேவலம், எங்கே போனாலும் பசி, பட்டினி, திருமணம் நடக்கலை, குழந்தை பாக்கியம் இல்லை, தொழில் விருத்தி இல்லை, சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வேணும்ல, எல்லாத்துக்கும் அடங்கணும்ல. அந்த இடம் தான் இப்போ வந்திருக்குது நமக்கு. அந்த நேரம் தான் இப்போ நமக்கு வந்திருக்குது. ஏன்? உங்களுடைய நிவர்த்தியாகி உங்கள் வீட்டுக்கு அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கிறார். அரசாட்சி பண்ண வந்திருக்கிறார். சக்கரவர்த்தி யோகத்தோடு வந்திருக்கிறார். என்ன? கும்பராசி நேயர்களுக்கும் உங்களுடைய தசா புத்திக்கு நீங்கள் அவிட்டத்தில் பிறந்தாலும், சதயத்தில் பிறந்தாலும், பூரட்டாதி 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்கணும்? இப்போ சனி திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் சனி புத்தி, புதன் திசையில் சனி புத்தி. ஏன்னா இப்போ நீங்கள் ராகுல பிறந்திருப்பீங்க, சதய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. அப்போ ராகுல பிறந்திருப்பீங்க. ராகுல ஒரு 5 வருஷம் வைங்க, 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அதுக்கடுத்து குரு 16 வருஷம், 16 21. அதுக்கடுத்து சனி 20 41. அப்போ புதன் திசை நடந்தால் எப்படி இருக்கும்? உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஏன்? 5க்கும் 8க்கும் உரியவர், 5க்கும் 8க்கும் உரியவர். கும்பராசி நேயர்களுக்கு 5த்துக்கு 8க்குரிய புதன். அவர் நீச்சத்தில் இருந்தாலும் நீசபங்க ராஜகமத்தம் கொடுப்பார். ஏன்னா அந்த பாவக தன்மையை மாற்ற மாட்டார். அந்த பாவக தன்மையை மாற்ற மாட்டார். அதனால தான் உங்களுக்கு கண்டிப்பாக திருமண வைபவம் நிறைய சொல்லியிருக்கிறீங்க. நேயர்களுக்கு 37 பேர் இருக்காங்க, 37 வயசுல இருக்காங்க. அதுதான் சிறப்பு, அதுதான் பாதிப்பு. 35 பேர் இருக்காங்க, அக்கா தங்கச்சி 3 பேர், 2 அண்ணன் 1 தங்கச்சி, ஒரு வக்கீல் 2 டாக்டர். டாக்டரை கேட்டால், ஆண் டாக்டர் கேட்டால் என் தங்கச்சிக்கு டாக்டர் அம்மாவுக்கு கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் அவரை கேட்டால் என் தம்பி வக்கீலுக்கு கல்யாணம் நடக்கணும். என்னங்க அது? என்ன அர்த்தம்? நீங்கள் சாப்பிட்டா எனக்கு பசி அடங்குமா? ஐயா பசியோடு சொல்லிகிட்டு இருக்கிறேன், எனக்கு பசி அடங்குமா சொல்லுங்கள், நான் என்ன செய்வேன்? அவங்களுடைய கர்மத்தை அவங்க தான் ஜீரணிக்கணும், அவங்க தான் உபயோகிக்கணும். அப்போ தான் பிறருக்காக வராது. அப்போ கும்பராசி நேயர்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்குது, நேரடியாக ரிஜிஸ்டர் ஆகி உங்கள் கும்பராசிக்கு வந்துட்டா. அப்போ உங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு எடுக்க மாட்டா. அப்போ நீங்கள் செய்யப்பட்ட தொழில் மிக அற்புதமான தொழிலாக இருக்கணும். நிலத்துக்கு கீழே கடலை, நிலக்கடலை, கிழங்கு வகைகள், பெட்ரோல் பங்கு, ஏஜென்சி, கான்ட்ராக்டரு, கலசங்கள், கோபுரங்கள், சிற்பி, வேலைப்பாடு, அறநிலை சம்மந்தப்பட்டது, அறத்துறை சம்மந்தப்பட்டது, தர்மசாலை சம்மந்தப்பட்டது, நிர்வாகம் சம்மந்தப்பட்டது, ஏஜென்சி சம்மந்தப்பட்டது, என்ன இருக்குது?
எல்லா தொழிலும் உங்களுக்குரிய தொழில் தான். அப்படி தொழிலை நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா நிச்சயமாக கும்பராசி நேயர்களுக்கு இந்த தர்மதேவனுடைய நிவர்த்தி மிகப்பெரிய ஒரு உன்னதமான நன்மையை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. பார்த்துக்கங்க, நான் சொன்னதை கரெக்டாக பார்த்துக்கங்க. என்ன லக்னம், என்ன ராசி, உங்களுடைய ராசிக்கு என்ன நடக்குது, உபயமா உபயலக்கணமா சரமா ஸ்திரமா எல்லாத்தையும் பார்த்து செயல்படுங்க. ஏன்னா ஜென்மம் இப்போ ஜென்மம் முடியுது, உங்களுக்கு அடுத்தது ஜென்மம் முடியுது, அடுத்து அப்படியே மூவ் பண்ணி உங்களுக்கு ரேவதியில் போய் விடுறீங்க, உத்திரட்டாதி ரேவதி பூரட்டாதியில் போய் விட்டுறீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், மீனராசிக்கு போயிடுறீங்க. அப்போ மீனராசிக்கு போகும்போது நீங்கள் பாதசனியாக மாறி பலனுள்ள நிவர்த்தி கொடுக்கக்கூடிய, செல்வத்தை கொடுக்கக்கூடிய, கஷ்டத்தை நீக்கக்கூடிய, அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய நீதிமான் தர்ம பிரபு உங்கள் இடத்துல வந்துட்டார். நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கிற அறிஞர் பெருமகிட்ட கொடுத்து பரிசீலித்து கொண்டு அதன் பிறகு நடந்து கொள்ளுங்க. எந்தது கூடுமானவரை குச்சனூர் ஒரு முறை சென்று வாருங்கள், தேனி குச்சனூர் சென்று வாருங்கள். ஒன்றுமே போகலைங்க, என்னால் முடியலைங்க, எங்களுக்கு வசதி இல்லைங்க, வாய்ப்பு இல்லைங்க, வீட்டில் இருந்தே செய்யணும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் உள்ள பிள்ளையார்கிட்டே போகாதீங்க. உங்கள் தெருவில் இருக்கிறதால பிள்ளையார், தெருவுக்கு தெரு விநாயகமூர்த்தி இருக்கார். அந்த விநாயக பெருமானுக்கு 7 குடம் தண்ணி, 7 வாழைப்பழத்தை கட்டி போடுங்க, 7 குடம் தண்ணி ஊற்றுங்க, 7 தீபம் தேங்காய் எண்ணெயில் போடுங்க, 7 பிரதர்ஷனம் பண்ணுங்க. ஒரு 5 ரூபாய்க்கு சர்க்கரை வாங்கி அங்கே தூவி விடுங்க, அப்படி தூவி விடுங்க, அந்த எறும்பு சாப்பிட்டுட்டோம். இதெல்லாம் செஞ்சுவங்க, வேறு எங்கேயுமே போக வேண்டாம். உங்களுக்கு 7ஐயும் அட்டாக் பண்ணாது, 8ஐயும் அட்டாக் பண்ணாது. விநாயகப் பெருமானுடைய பாதத்தை நம்ம தொடுக்கிறோம். பந்தம் மகற்றும் மணந்த குணப்பரப்பன் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ, சந்தமறை ஆகங்கள் எனத்தும் எவன்பால் தகவரமோ, அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம் என்று அனுபவ ரீதியாக காசி முனிவர் பகிர்ந்துள்ளார். சாதாரண ஆள் இல்லை, கச்சியப்ப முனிவர் சாதாரண ஆள் இல்லை. அப்படிப்பட்ட மகான்களுக்கு பூமி நம்மளுடைய பூமி, நம்ம மகான்கள் வாழ்ந்த பூமி. அப்படிப்பட்ட வழங்குகள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பொங்கு சனி உங்களுக்கு கொடுக்கும். கும்பராசி என்பர்களுக்கு ராசியிலேயே சனி பகவான் நிவர்த்தி அடைகிறார், வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடையும் போது இந்த ஜென்ம சனி கொஞ்சம் இந்த 4.5 மாதங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வலுப்பெற்று இருக்கும். அதனால பயப்படக்கூடிய ஒரு விஷயம் எதுவும் இல்லை. ஏன்னா இந்த 4.5 மாதங்களுக்கு அந்த சனி பகவானுடைய பார்வை தான் எல்லாமே வேலை செய்ய போகுது. அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தையும், உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை தான் அவர் ஆக்டிவேட் செய்ய போறாரு. அதனால ரொம்ப பயப்பட வேண்டாம், உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. இந்த காலகட்டத்துல நீங்க இழப்புகளை அதிகமாக சந்திக்க மாட்டீங்க, கடனை அதிகமாக சந்திக்க மாட்டீர்கள். அந்த கடனில் இருந்து நிவாரணம் அடைய போது இழந்த இழப்புகளை மீண்டும் பெறக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இருக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படி இருக்கும்போது, இந்த கும்பராசி என்பர்களை விட்டு அவர் பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். அவர் அடுத்த 2ஆம் இடத்திற்கு போகும்போது பாத சனியாக மாற போறார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் பெறக்கூடிய ஒரு மாதங்களாக தான் இந்த 4.5 மாதங்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல நீங்க இடைவிடாம முயற்சிகள் செய்யுங்க, அதிகமான ஒரு ஆன்மீக பயணங்களை வச்சுக்கோங்க, நிறைய தெய்வ வழிபாடு. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் நீங்க கோயிலுக்கு போங்க. அங்க போய் நல்ல 4 தீபம் ஏத்தி நல்ல உங்களுடைய ஆத்மார்த்தமான பிரார்த்தனை தான் உங்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா சனின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா அங்க நீதிமான், அவர் சில கர்மாக்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமும் கூட. அதே சமயத்துல உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கும் ஒரு அளவுகோலாக தான் இருக்கிறார். அதனால நிறைய தானங்களையும் தர்மங்களையும் பண்ணிக்கிட்டே வாங்க. நிறைய பேர் நீங்க அதாவது இந்த கும்ப ராசியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா படிப்பு
சம்பந்தமான சில உதவிகளை பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களால முடியுதோ முடியலையோ, படிப்பு சம்பந்தமான உதவிகள் சொல்லும்போது நீங்க ஒரு டேர்ம் ஃபீஸே கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சின்ன பென்சில் பாக்ஸோ இல்ல உங்களால என்ன முடியுதோ அந்த குழந்தைகளுக்கு, படிக்க முடியாத குழந்தைகளுக்கு உதவி செய்துகிட்டே வாங்க. இந்த சனியினுடைய தாக்கம் மிக அப்படியே குறைஞ்சிடும். ஏன்னா அடுத்து உங்களுக்கு பாத சனியாக போறதுனால இன்னும் 2.5 வருடங்கள் கொஞ்சம் கெடுபிடியான ஒரு காலமாக தான் இருக்கும். அதனால இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த மாதத்திலிருந்தே, இந்த நவம்பர் மாதத்திலிருந்தே நீங்க நிறைய தான தர்மங்களை பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களால என்ன முடியுதோ, உங்களால ஒரு வேளை சாப்பாடு போட முடியுதா தாராளமா பண்ணுங்க. ஒருத்தருக்கு போட முடியுதா தாராளமா பண்ணுங்க. சில பேருக்கு ஒரு துணிமணி கொடுக்க முடியுதா தாராளமா பண்ணுங்க. உங்களுடைய வயதில் அதிகமானோருக்கு உங்களுக்கு அதாவது வஸ்திர தானம் பண்ணுங்க. இப்ப நீங்க 30 வயது இருக்கிறீங்கன்னா 35 வயது இருக்கிறவங்களுக்கு வஸ்திர தானம் கொடுங்க. அதே சமயத்துல ஒரு 50 வயது இருக்கிறீங்கன்னா 55 வயது இருக்கிறவங்களுக்கு நீங்க வஸ்திர தானம் கொடுங்க. இப்படி வஸ்திர தானம் செய்யும் போது உங்களுடைய வயதில் மூத்தோருக்கு தான் நீங்க கொடுக்கணும். உங்களால என்ன முடியுதோ அதை மட்டும் செஞ்சுட்டே வாங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி, இன்னைக்கு நான் இதை செய்யறதுனால எனக்கு கடவுள் நன்மையை செஞ்சுடுவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம செய்யுங்க. கண்டிப்பா அந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்ட ஒரு வெற்றிக்கு கண்டிப்பாக கொண்டு செல்ல போறார். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 70s 80sல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஜோதிட ஒரு விழிப்புணர்வுன்றது யாருக்குமே கிடையாது. அதனால அவங்க ஏதோ வாழ்ந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா எப்போ பார்த்தாலுமே எல்லார் வீட்லயும் ஒரு தெய்வ வழிபாடு இருந்துகிட்டே இருக்கும். வாரத்துல ஒரு முறைதான் அசைவ உணவு எடுப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வ வழிபாடு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒரு நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டயத்துல இந்த ஜோதிட விழிப்புணர்வுன்றது அந்த அளவுக்கு கிடையாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த ஜோதிட விழிப்புணர்வு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க இதை செய்யணும் அப்படின்றத நம்மளும் அடிக்கடி எல்லாருக்குமே போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஆய்வு செய்துக்கிறீங்க. அதுல இருந்து சில கைடன்ஸை நீங்க எடுத்துக்கிறீங்க. அதுல இருந்து சில விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறீங்க. இப்படி இந்த ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் போது சில தான தர்மங்களையும் நீங்க கூட சேர்ந்துகிட்டே பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கை ஒரு எந்த ஒரு கடுமையான காலமாக இருந்தாலும் அதுல இருந்து நிவாரணம்ன்றது 100% ஒரு உண்மையான ஒரு விஷயமாக இருக்கும். எந்த அளவுக்கு இந்த கும்பராசி அன்பர்கள் ஆன்மீகத்துல இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அடுத்து வரக்கூடிய 2.5 வருடங்களும் சரி, அடுத்து வரக்கூடிய இந்த 4.5 மாதங்களும் சரி ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதங்களாக தான் இருக்கும். இந்த கும்ப ராசியில் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல திடீர் வேலை இழப்புகள் இருக்கும். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. அந்த வேலை இழப்புகள் அடுத்த ஒரு 2 மாதத்துல சரியாயிடும். உடனே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய சில விஷயங்கள் வரத்தான் செய்யும். வராம இருக்காது. என்னடா இது நம்மளுக்கு ஒண்ணு போய் ஒண்ணு வந்த கதையா இருக்குதே அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவிற்கு இந்த சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு சில விஷயங்கள் நடக்கும். அதனால பதட்டப்படாதீங்க. இது எல்லாமே டெம்பரவரி தான். இந்த நிவர்த்தி ஆகிறதுல இருந்தே உங்களுக்கு சில விஷயங்கள் நல்ல கண்கூடாக அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வர்றது. இந்த சதயம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமான ஒரு மனக்குழப்பங்கள் இருக்கும். அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அடுத்து இந்த சதய நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரம். அதே சமயத்துல இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தொழில் சம்பந்தமாக நிறைய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா அவர் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த சனி பகவான் தொழில் ரீதியாக பயணங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த பயணங்களால உங்களுக்கு லாபம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக லாபம் இருக்கு. அந்த பயணங்கள்னால உங்களுக்கு லாபம், தொழில் முன்னேற்றம் இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கும்பராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், தசாபுத்தி தான் இந்த கோச்சார கிரகங்களை தலைமை ஏற்று நடத்தும் அந்த கிரகங்களாக இருக்கு. அதனால அந்த தசாபுத்தி பலன்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், அடுத்து பேர் வைக்கணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு அது சம்பந்தமான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். கும்பராசிக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான்.
அந்த சனி பகவான் வந்து ராசியில வக்ரகதிக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் இது வரைக்கும். அப்போ மனோநிலையே வந்து வேற மாதிரி இருக்குங்க கும்பராசிக்காரங்களுக்கு. ஒருத்தவங்க ஏதாவது ஒரு வேலை ஒன்று சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வேலை ஒன்று சொன்னாங்கன்னா எப்போ வேலை சொல்லுவாங்க, அதை டக்குன்னு முடிக்கணும்னு நினைச்சிருந்துருப்பீங்க. இப்போ வக்ரகதியில இருக்கும்போது சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதி தான் இருந்தாலுமே அவர் வக்ரகதியில இருக்கிறப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு வேலை ஒன்று சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணுவோம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த தட்டி கழிக்கிற ஒரு சூழல் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு ஏன் இந்த வேலை நம்ம பண்ணணும், இவங்க சொல்லி நம்ம இந்த வேலை பண்ணணுமா, இது மாதிரி தாங்க வீட்டிலே நடந்திருக்கும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல இப்படி நடந்திருக்கும், நீங்க இருக்கிற அதாவது உங்களுடைய குடும்பத்திலையும் வந்து இப்படி நடந்திருக்கும். ஏமா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட கொடுக்கணும் வெயிட் பண்ணு இப்படிதான் வந்து நம்மளுடைய மனநிலை மாறும். அது மாதிரி ஏன்பா நீங்க வந்து 9 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்புறீங்களே, நீங்க போறப்ப வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு போங்களேன் சொல்லி வந்து உங்க வீட்டில் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் முடிப்போம் எல்லாம் பார்த்துக்கலாம் விடு நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், இப்படி தட்டி கழிக்கிற அவங்க சொன்னாங்கன்னா சொல்றதை நம்ம செய்யக்கூடாது. ஓகேங்களா? இந்த மனோநிலை வந்து இருந்திருக்குங்க கும்பராசிக்காரங்களுக்கு. இது மாதிரியான ஒரு அது என்ன சொல்றது, ஒரு அடமட்டுத்தனம் சொல்லுவாங்க இல்லையா, இது இந்த விஷயத்தை கொடுத்துருப்பாரு. ஏன்னா ராசிதிபதியா வர்றாரு சனி பகவான், அவர் வக்ரகதியில் இருக்கும்போது இது மாதிரியான ஒரு சூழல்கள், இது மாதிரியான சிக்கல்கள் எல்லாமே கொடுத்துருப்பாரு உங்களுக்கு. இப்போ வக்ரகதியிலேருந்து நிவர்த்தியாக போகின்றார் நவம்பர் 15க்கு பிறகு. இது மிக மிக சிறப்பு, ரொம்ப அற்புதம், ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே வாரி வழங்க போறாரு. அவர் தான் வந்து உங்களுடைய ராசிதிபதியே அவர் தான். நீங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கையில பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ண நினைக்கிறீங்களா, இல்ல ஒரு வேலை அமையணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல நீங்க வெளிநாட்டு வேலைகளுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய கைகளுக்கு கொண்டு வந்து தரப்போகிறார் சனி பகவான். கும்பராசிக்கு வந்து சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு பிறகு நீங்க சுறுசுறுப்பா மாறிடுங்க. ஓகேங்களா? சுறுசுறுப்பா நீங்க மாறிட்டீங்க அப்படின்னா நீங்க நினைத்த காரியத்தில் வெற்றிகளை சனி பகவான் உங்களுடைய கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பார். சனி பகவானுடைய 3ஆம் பார்வை ராசிக்கு 3ஆம் இடத்துல பதியுது. இளைய சகோதரர்களுடன் வந்து வீண் வம்பு வழக்குகள் இதெல்லாம் வந்து தயவு செய்து வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? அதுமாதிரிலாம் வரத்துக்கான சூழல்கள் எல்லாமே இருக்கு. உங்களுடைய முயற்சிகளில் பின்னடைவுகள் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? அந்த முயற்சிகளை வந்து தீவிர முயற்சியா வந்து நீங்க வச்சுக்கோங்க. உங்களுடைய இளைய சகோதரர்கள்ட்ட வந்து நீங்க அவங்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு கொடுங்க. அவங்ககிட்ட ரொம்ப அனுசரணையா அன்பா பழகுங்க. அதுக்கப்புறம் வந்து அதுல இருக்கிற அந்த சங்கடங்கள் எல்லாமே விலகிடும். ஓகேங்களா? இது மாதிரி வந்து உங்களுடைய எழுத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஒரு பத்திரப்பதிவு செக்கு கொடுக்கறது பலவிதமான விஷயங்கள் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு அதெல்லாம் விட்டுருங்க, ஒரு மெசேஜ் அனுப்புறன்னு வச்சுக்கோங்களேன், மொபைல் வந்து மெசேஜ் தட்டிடுவோம். ஓகேங்களா? அது எழுத்து தான். நம்முடைய விரல்களாக வந்து என்னென்ன அந்த வாக்கியங்கள் வந்து நம்ம அமைக்கிறோமோ இதுவுமே எழுத்து தான். ஓகேங்களா? அந்த டைப் பண்ணும்போது அதில் தவறுதலாக சில வார்த்தைகள் போட்டுருவோம், அதன் மூலமாக சிக்கல்கள் வந்து வந்துடும். ஓகேங்களா? உறவு நிலைகளுக்கு வந்து சிக்கல்கள் வந்துடும். இது எல்லாமே கவனமாக பார்த்துக்கோங்க. நம்ம டைப் பண்ணது கரெக்டாக இருக்கா, ஓகேவா அப்படின்னு ஒரு டைத்துக்கு 2 டைம் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, ஃபார்வர்ட் பண்ணீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பு. இல்லை டைப் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு அனுப்பி விட்டுருன்னு சொல்லி அனுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதன் மூலமாக சிக்கல் வந்துடும். ஒரு செக்கு கொடுத்துருப்பீங்க, அதன் மூலமாக சிக்கல் வரும். இல்லை அப்படின்னா வந்து ஒரு வீடு பத்திரப்பதிவு பண்ணியிருப்பீங்க, அதன் மூலமாக சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சனி பகவான் அவருடைய 7ஆம் பார்வையா ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ உங்களுடைய வாழ்க்கை துணைவர் இல்லைன்னா வாழ்க்கை துணைவி, ஓகேங்களா, இவங்க கூட உங்களுடைய உறவுகள் வந்து சுமூகமா வச்சுக்கோங்க. அவங்களுடைய மனசு சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கோங்க. அதாங்க வாழ்க்கை. ஓகேங்களா? விட்டு கொடுத்து போங்க. அவங்க என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற மனநிலை இருந்தோம்னா அந்த வீட்டுக்கு ஏன்டா நம்ம போறோங்கிற மாதிரியான மனநிலை வந்து நமக்கு வந்துடும். கரெக்டு தானே? இதை வந்து நம்ம மாத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதை விட லைஃப் என்னங்க என்ஜாய்மெண்ட். பெரிய லெவலில் வந்து என்ஜாய்மெண்ட்டுங்கிறது வந்து வெளியில கிடையாதுங்க, நம்மளுடைய மனசுக்குள்ள தாங்க இருக்கு. நம்ம முதல்ல மாறிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட வேற என்னங்க பரிகாரம் இருக்கு? அப்போ இந்த இடத்துல வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போகுது, ஒரு சிக்கல் வரப்போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம மாறிக்க வேண்டியதுதான். ஓகே, இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் இருக்கா, நான் ஸ்லோவாக போய்க்கிறேன், அவ்வளவுதான். இல்ல நான் ஸ்பீடாக தான் போவேன் அப்படின்னா ஸ்பீட் பிரேக் வந்து அடிச்சு பறந்து போய் கீழே போய் விட வேண்டியதுதான். ஓகேங்களா? அப்போ இந்த முறைகளை வந்து நம்ம மாத்திக்கிட்டோம்னா ரொம்ப நல்லபடியா இருக்கும். அது மாதிரி கூட்டு தொழில் பண்றவங்க வந்து கவனமா இருந்துக்கோங்க. கும்பராசிக்காரங்க கூட்டு தொழில் நீங்க பண்றீங்களா, அந்த தொழில வந்து தினசரி என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் வந்து நம்ப வேணாம்னு சொல்லவே இல்லை, அவங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்களான்னு சொல்லி வந்து உங்களுடைய பார்வைகள் அது அவங்க மேல இருந்தது அப்படின்னா அவங்க தவறுகளே செய்ய மாட்டாங்க. என்னன்னா நம்ம மேல வந்து இன்னொருத்தரோட பார்வை இருக்கு அப்படிங்கிறப்போ ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த கூட்டு தொழில முன்னேற்றங்கள் வந்துடும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாதுங்க. இந்த விஷயத்தை வந்து இப்படி மாத்தி பண்ணோம்னா ரொம்ப சிறப்பா மாறிட போகுது. அதை விட என்னன்னா பரிசுகள் பாராட்டுக்கெல்லாம் நமக்கு கிடைக்கும். நம்ம செஞ்ச வேலைகளுக்கு இந்த விஷயங்களை எல்லாமே கிடைக்கணும்னு வந்து நீங்க நினைச்சிருந்திருப்பீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் பாராட்டுகள் எல்லாம் வராது. இந்த வேலை செஞ்சப்பா, இந்த வேலை செஞ்சது வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சேன்னு தெரியுமா, எல்லாருமே சொன்னாங்கயா
ஆனால் என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் வந்து என்னை வந்து ஒரு வார்த்தை சூப்பராக பண்ணியிருக்கேன்னு சொல்லவே இல்லையா அப்படி சொல்லி வந்து நீங்கள் நினைப்பீங்க. ஓகேங்களா? அவர் என்ன நினைச்சாரோ அது மாதிரி நீங்கள் செய்யலன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? பாராட்டுகள் எங்கே கிடைக்கும்? நம்மளுடைய உயர் அதிகாரிகள் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இந்த 4 o'clock இந்த 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 ஒர்க்கை முடிக்கணும் அப்படிங்கிறப்போ நீங்க 3:30 அவர் நினைச்சதை விட ரொம்ப சிறப்பாக அந்த வேலையை பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் கூப்பிட்டு மனசு சந்தோஷம் பாராட்ட போறாருங்க உங்களை. அவ்வளோதாங்க. இந்த மாற்றத்தை வந்து நீங்க ஏற்படுத்திக்கோங்க. அப்போ பரிசுகள் பாராட்டுகள்ல சின்ன சங்கடங்கள் வரப்போகுது. இப்படி நம்ம மாறணும் அப்படின்னா அதுல இருந்து வந்து நம்ம ரொம்ப அழகா வந்து வெளில வந்துடலாம். சனி பகவானுடைய 10ஆம் பார்வை தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதியுதுங்க. அப்போ தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான தொந்தரவுகள் எல்லாமே இருக்க போகுது அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியுது. இதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னா, நீங்க கூட வேலை பார்க்குறாங்க இல்லையா, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து உங்களால முடிந்த அளவு வந்து உணவுகள் கொடுங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலாம் வாங்கி கொடுங்க, டீ காஃபிலாம் வாங்கி கொடுங்க. இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இதுதான் பரிகாரம், வேற ஒன்றும் கிடையாது. அந்த தொழிலில் வந்து என்னென்ன பண்ண போகிறான், எதை சிக்கல்கள் ஏற்படுத்த போகிறானா, இல்லை அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் அப்படி சொல்லிட்டு வந்து அதில் ஏதாவது தில்லுமுள்ளு பட போகிறானா அப்படிங்கிற விஷயத்தை வந்து சனி பகவான் பார்க்குறாருன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. அதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணிங்கன்னா அதில் தொழிலில் வந்து முன்னேற்றங்களை கொடுப்பார். தொழிலில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏற்றங்களை கொடுப்பார். அந்த தொழிலில் வந்து பலவிதமான நல்ல நல்ல மாற்றத்தை கொடுத்து உங்களை வந்து பெரிய லெவலில் வந்து உசத்தி கொண்டு போய் உட்கார வச்சுருவார். தப்பு பண்ணாதாங்க தண்டனை கொடுப்பார் சனி பகவான். அப்போ அந்த தவறுகள் பண்ணாமல் நம்ம எந்தெந்த இடத்துல வந்து பார்க்குறாரு அப்படின்னா அந்த இடங்கள்ல வந்து தவறுகள் பண்ணாமல் நம்ம வேலைகள் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சனி பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் இருந்து வந்து நம்ம வெளிவந்துடலாம். கும்பராசிக்காரங்க மகாலட்சுமி வழிபாடு வந்து மிக மிக சிறப்பு. கும்பராசிக்காரங்களுக்கு வந்து மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு. அதாவது பெருமாள் கோவிலுக்கு போங்க, அங்கே வந்து தாயார் சன்னதி இருக்கும், அவங்க தான் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி சன்னதிக்கு வந்து தாமரை பூ வந்து வாங்கி கொடுங்க, நெய் விளக்குகள் போடுங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கும் துளசி மாலை போடுங்க, துளசி மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்க. தாயார் சன்னதி வந்து அந்த மகாலட்சுமி சன்னதியை 9 முறை வந்து சுற்றி வந்து மனசார உங்களுடைய வழிபாட்டுகள் எல்லாத்தையும் வைங்க. எல்லாமே நல்ல சுமூகமாக நடக்கும். சனி பகவானால் ஏற்படக்கூடிய பலவிதமான இன்னல்களிலிருந்து வந்து நீங்கள் விடுபட்டு வெளில வந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப அழகாக சுமூகமாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும்.